ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு T20 வேர்ல்ட் கப் ப்ரிவ்யூ. ஒரு ஹை கிளட்ச் கேம், இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சூப்பர் 8 கேம் 7 o'clock அகமதாபாத்ல நடக்க போகுது. வேற லெவல் கான்டெஸ்ட். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். ஒரு கூலிப்படை வர்சஸ் ஒரு அதிரடி படை, சரியான கேமு. ஓப்பனிங் தாட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க பிடாக். அகமதாபாத் முன்னாடியே நம்ம படிச்சு படிச்சு சொல்லியிருக்கோம், ஒரு நேஷனல் ஹைவே 7. ஆனால் வந்துட்டு அந்த அளவுக்கு ஐபிஎல் அளவுக்கு பால் வந்துட்டு ஸ்கிட் ஆகலைனாலும் ஸ்டில் இட் இஸ் அ வெரி வெரி குட் பேட்டிங் ட்ராக் அண்ட் டூ டீம்ஸ் விச் பொசஸ் மைட்டி ஸ்ட்ரென்த் இன் தேர் பேட்டிங்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 206 அடிக்கணும் ரெண்டு டீமுமே. ஏன்னா இந்தியாவும் பார்த்தீங்கன்னா தே ஹவ் அ ஃபார் பெட்டர் சுப்பீரியர் போலிங் சைட் கன்சிடரிங் த கண்டிஷன்ஸு. ஆனால் இந்தியாவும் பாகிஸ்தான் மேட்சை தவிர கொஞ்சம் ரன்னு கொடுத்துருக்காங்க. யூஎஸோட அந்த மேட்ச் விட்டுருங்க, அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸ் ஆல்சோ மேனேஜ் டு ஸ்கோர் இன் த சேம் வென்யூ. ஏன்னா தே புட் அப் அ ஸ்கோர் அகேன்ஸ்ட் இந்தியா, தே லாஸ்ட் ஒன்லி பை 17 ரன்ஸ். அப்படிங்கும் போது இந்த 206ங்கிறது 100% உங்களுக்கு வந்து நான் நெகோஷியபிள். திருப்பியும் நான் அந்த பழைய கதைக்கே போக விரும்பல. இந்த மாதிரி அந்த ஆர்சிபி என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வெரி கிளியர் தட் யூ வின் த டாஸ், யூ பேட் ஃபர்ஸ்ட், புட் ரன்ஸ் ஆன் த போர்ட் அண்ட் ட்ரை அண்ட் டிஃபெண்ட் இட். ஒன்னே ஒன்று தான் திருப்பி சொல்லுவேன், முதல் 6 ஓவரில் அவசரப்படாதீங்க. 40 ரன்னு வந்தாலும் பரவாயில்ல, if you are not going to lose more than 1 wicket. இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு 7 to 10 இப்படி ஆடு, 11 to 15, அதுக்கப்புறம் 9 wickets இருக்குன்னா ரைட் ஃப்ரம் தி பிகினிங் 6.1லேருந்து கல்ட்டு தான். ஸோ நீங்கள் 7 to ஒரு 45 for 1, 10 ஓவர் முடியும் போது ஒரு க்ளோஸ் டு 83 to 85, 15 ஓவர்ஸ் முடியும் போது ஒரு 135, கடைசி 5 ஓவரில் 70 வந்துடும். that takes you to the 206 score which we are talking about. இங்க பாருங்க, the most important thing என்னன்னா 9.88 எக்கானமியில் போறாங்க சீமர்ஸ், 8.74ல போறாங்க ஸ்பின்னர்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஸ்பின்னர்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பெக்டட் டு பிக் விக்கெட்ஸ் அன்லஸ் அதர்வைஸ் a team bats bad. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் இருக்காங்க, அந்த த்ரெட்டெல்லாம் இங்கே கிடையாது. பால் கீழெல்லாம் வராது, உருளாது, ரொம்ப இதுவாக இருக்கும். Yes, India got spinners, but they're expected to bowl economically. But if you expect them to run away from the game, that is not going to happen here at all, to be very honest with you. ரெண்டு வின் ஃபேக்டர் பேட்டிங்ல என்னன்னா, அந்த எப்படி செட்டிங் ஃபேஸ், ஒரே ஒரு ஃபேஸ் தான். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் இந்த டிவியில் நிறைய பேர் எல்லா வென்யூலையும் ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ஆக்சிலரேஷனு, 7லேருந்து 14 கன்சாலிடேஷனு, 15-17 இது லான்ச்சு. அந்த லாஜிக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. இங்க 1 to 6 கன்சாலிடேஷன், 7 to 20 கல்ட் பேஸ் நம்ம சொல்றது. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் எப்படி இது பண்றீங்க, லாஸ்ட் 6 ஓவர்ஸ்ல போலிங் எப்படி போடுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் ஆர் த டூ வின் ஃபேக்டர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் அண்ட் போலிங். எந்த டீம் இதை டிக் பண்றதோ தே ஆர் கோயிங் டு வின். நீங்க உங்களோட தாட்ஸை கொடுங்க. பிஃபோர் தட் we can go on to the playing 11 for the respective teams. இல்ல, தாட்ஸ்ன்றதை விட ஐ திங்க் வேர்ல்ட் ஸ்டேஜ்லயே இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஆர் த பினக்கல் ஆஃப் T20 கிரிக்கெட் நான் ஃபீல் பண்றேன் பர்சனலா. ஒரு ஃபேனா கொஞ்சம் ஓரளவுக்கு கிரிக்கெட் தெரிஞ்சு கோச்சிங் பண்றோம், என்ன மாதிரி கேம் எங்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு விளையாடுற ரெண்டு நேஷன். ஏன்னா தீஸ் போத் நேஷன்ஸ் ஹேவ் த பெஸ்ட் லீக் இன் த வேர்ல்ட். SA20 ஹாஸ் பீன் ப்ரூவிங் தட் என்டையர் கண்ட்ரில அண்ட் என்டையர் வேர்ல்டுல சூப்பர் ரெண்டு லீக் இருக்குன்னா, ஒன்னு ஐபிஎல், ஒன்னு SA20. பிக் பேஷ் இஸ் ஆல்சோ குட், பட் ஆனா we have always seen Australia struggle in the T20 format. But South Africa leaps and bones எப்ப இருந்தாலும் வேர்ல்ட் கப்ல they have always been written off at some point or the other. They have been called names, but I don't think they deserve that. They deserve very very more. And இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி இன் திஸ் கிரவுண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ ரன் ஃபீஸ்ட். பீடாக், நீங்க 206 சொல்றீங்க. I feel if both teams lock horns, I don't think it is going to just stop with 206. ரெண்டு டீமுமே ஒரு பேட்டிங் பவர் ஹவுஸ். யாரு வந்து அந்த பவர் ஹவுஸை கரெக்டா யூஸ் பண்ண போறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க கேம்ன்றது தான் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன். அண்ட் பிளேயிங் லெவனுக்கு போயிடலாம். என்னோட இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, என்ன பிளேயிங் லெவன் ஆட போறாங்க ரெண்டு டீமும் அப்படின்றத. பீடாக் தொடங்கி வைங்க, என்ன பிளேயிங் லெவன் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே கிடையாது. பீப்புள் ஆர் காலிங் ஃபார் அபிஷேக் செட், தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். தட் இஸ் ஆல்சோ நாட் த ரைட் திங் டு டூ when you are getting into Super 8 with a clean slate in spite of scoring runs against every opposition. Yes, he has failed, பட் ஆனால் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு அவராங்கும் போது அதை நீங்க யோசிக்க கூடாது. பி அபிஷேக் சர்மா
இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, தூபே, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங், பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இங்க உங்களுக்கு குல்தீப்புக்கு பதிலா ஹர்ஷதீப் வருவார். வெளியில உட்கார்றவர் வாஷி ஹாஸ் டு கிவ் இஸ் பிளேஸ் அவே டு அக்ஷர் பட்டேல. சிராஜ் ஆட முடியாது, சஞ்சு ஆட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்எல்ஸ் நீங்க வந்துட்டு இந்த லெப்ட் ஹேண்டர்ஸ் தியரி நீங்க எடுத்துட்டு வந்தீங்க, which is something we need to think about. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கிளட்ச் பிளேயர் அக்ஷர் பட்டேல்ன்றதுனால லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டாவும் அவரோட எக்கனாமியும் ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்குன்றதுனால ஐ திங்க் அக்ஷர் பட்டேல் வில் கெட் பேக் டு த பிளேயிங் 11. ப்ளீஸ் லெட் மீ நோ யூ அக்ரி வித் திஸ் பிளேயிங் 11 or you have any other thoughts before we can go for South African playing 11. இல்ல வாஷிங்டன் அந்த 2 லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டா சொன்னது இட்ஸ் ஜஸ்ட் a theory. Maybe it might work, it might not work, but I don't know what the Indian team is thinking of all of that. அவ்வளோலாம் திங்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் அக்ஷர் பீயிங் தி வைஸ் கேப்டன் இஸ் அவரோட ரோலை சூப்பரா பண்றாரு. அண்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 2024 வேர்ல்டு கப்ல ஒரு கையை நம்ம வச்சு தூக்கணும்னா அது 2 கை வச்சு தூக்குன இடத்துல ஒரு கை கொடுத்தது அக்ஷர் பட்டேல் தான். சோ அதனால அவரை மறந்துடவே கூடாது. அண்ட் அவரும் ஒரு கிளட்ச் பிளேயர். எப்பெல்லாம் இந்தியாவுக்கு ரன் தேவையோ அவரும் சிவம் துபேவும் இறங்கி செஞ்சிருக்காங்க. இவர் கீழயும் இல்ல மேலையும் போய் அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதனால அக்ஷர் மாதிரி ஒரு பிளேயரை டெஃபினட்டா மிஸ் அவுட் பண்ண மாட்டாங்க. ஐ எம் அக்ரிங் திஸ் வித் யூ. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் 11 போயிடலாம். திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பீடா. ரொம்ப simple. I don't see it being a complication. We are going to get both the playing 11s right. It's going to be Quinton de Kock to open with the captain Iron Markram, number 3 Ryan Rickelton, number 4 explosive Debal Brevis, number 5 David Miller, Tristan Stubbs, Marco Jansen, Corbin Bosch, Kagiso Rabada, Keshav Maharaj and Lungisani Yangidi. வெளியில யார் வெளியில உட்காந்துருப்பாங்கன்னா லிண்டே. ஏன்னா வந்துட்டு அவங்க அப்படிதான் யோசிக்கிறாங்க. அவங்க இந்த 2 ஸ்பின் இதுக்கு அவங்க போறதில்ல அன்லெஸ் அது போய் கோ டு பிளே இன் கொலம்போ. அடுத்தது வந்து குவேனா மப்பாக்கா ஒரு சான்ஸை கொடுத்தாங்க. இஸ் நாட் கோயிங் டு ஃபைண்ட் அ பிளேஸ். ஜேசன் ஸ்மித் கண்டிப்பா ஆட மாட்டாரு. அடுத்தது ஆண்ட்ரிக் நார்கியே இஸ் ஆல்சோ நாட் பீன் அ கிரேட் ஃபார்ம்ன்றதுனால இதுதான் வந்து அவங்களோட பிளேயிங் 11 நான் நினைக்கிறேன். ஆர் டு யூ எவர் திங்க் தட் இதுல இருந்து வெளியில யாராவது உள்ள வருவாங்களா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குன்னா சொல்லுங்க. இஃப் நாட் வி கேன் கோ ஃபார் த வின் ஃபேக்டர். பீடாக் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் 11 சொல்லும் போது பீடாக் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி எடிட்டர் ப்ளீஸ் தலைவா அதை மட்டும் போடுங்க. பீடாக் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி ஒரு கரெக்டா ஒரு எடிட் இங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஐ திங்க் யூஆர் ஸ்பாட் ஆன் தேர் பீடாக். எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் 11 இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 டீமுக்குமே எட்ஜுக்கு போயிடலாம். விச் டீம் ஹேஸ் தி எட்ஜ்? ஐ எம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் டு சி நீங்க என்ன எட்ஜ் கொடுக்க போறீங்க. நடுவுல நிக்க போறீங்களா? என்ன நடக்க போகுதுன்றத பாப்போம். சொல்லுங்க, எட்ஜ் கொடுங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் எட்ஜ் ஃபார் யூ. நான் எட்ஜ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு கரெக்டா சொல்றது நீங்க தானே. நான் கொடுக்குற எட்ஜுக்கெல்லாம் இப்ப மரியாதையே கிடையாது. அது வியூவர்ஸுக்கும் தெரியும். அதாவது இந்த டாப் 6, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல உங்களுக்கு நல்லா ஆடுற அந்த டாப் 3 பாத்தீங்கன்னா அபிஷேக் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஓகே. ஆனா நிறைய இங்க சவுத் ஆப்பிரிக்கன் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ஜிங்ஸ் பண்ணினே இருக்காங்க. 25 பால்ல ஒரு 100 அடிக்க போறாரு. மவனே நான் இப்ப பிரகாஷ் ராஜ் சொல்றேன் சார், மோனம் அடிக்க தோன்ற போறான் பாத்தினே இருங்க. அப்படி பண்ணா அவர் திருப்பி 0 அடிப்பாரா வச்சு வெளுக்க போறாரு பாருங்க. இஷான் கிஷன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சூரியகுமார் யாதவ் ஆர் திலக் வர்மா, ஐ ஃபீல் இட்ஸ் கோயிங் டு பி சூரியகுமார் யாதவ், அவரும் செம ஃபார்ம்ல இருக்காரு. டிகாக் மரண ஃபார்ம்ல இருக்காரு. மார்க்ரமும் ஃபார்ம்ல இருக்காரு. பட் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இல்ல. ரிக்கல்டனும் பயங்கரமா ஆடுறாரு. அப்படிங்கும் போது இங்க பெருசா எட்ஜ்னு யாருக்குமே கொடுக்க மாட்டேன். எனி டீம் கேன் அப்செட் எனி டீம் தட் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ். கடைசி 6 ஓவர்னு பார்த்தா லெக்கட்டர் போடுற ககிசோ ரபாதா, மார்க்கோ யான்சன் பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் இஸ் a decent bowler but nothing to worry about. கார்பின் போஷும் பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட் லென்ஸ் போடுறீங்க. ஹார்ட் லென்ஸ் போட்டீங்கன்னா செம்ம அடி வாங்கிடுவீங்க. ஜஸ்பிரீத் பும்ரா பழைய மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஆஃப் கட்டர்ஸும் சரி யார்கர்ஸும் சரி சையுமையும் ஒரு யார்கர் கொடுத்தாரு பாருங்க 6 போனதுக்கு அப்புறம். ஹர்ஷதீப் சிங்கை பத்தி சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. he has been magnificently phenomenal, even better than ஜஸ்பிரீத் பும்ரா in death overs. பாண்டியா வேகமா போடுறாரு. கண்டிப்பா வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு ஓவர் வச்சுப்பாங்க. அதுலயும் ஒரு ஸ்லைட் எட்ஜ் இவங்களுக்கு இருக்குன்றதுனால இந்தியா வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 53-47 அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இதை ஒத்துக்கிறீங்களா? போல சொல்லிட்டல்ல, போதும் ஒத்து. இப்ப நான் சொல்றேன் எட்ஜ்ன்றீங்களா? இல்ல, இந்த எட்ஜ் வந்து எனக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு எட்ஜ். பட் ஆனா ஐ வில் கிவ் யூ a clarity on why I am giving this edge. I will give 57-43 to India. ஏன் சொல்றேன்னா ஐ எம் கிவிங் 4 more than பீடாக். இங்க 2 ஃபேக்டர் தான் இருக்க போகுது. இந்தியா ஏன் இந்த எட்ஜ் இருக்காங்கன்றது 2 ஃபேக்டர் தான். ஒன்னு, அபிஷேக் சர்மா அட் த ஸ்டார்ட் இஸ் கோயிங் டு பிளாஸ்ட் லைக் எவ்ரிதிங்.
ட்ரஸ்ட் மீ, இதை வந்து ஐ எம் ஆல்சோ வெரி வெரி ஈகர் டு see that blast coming through. எனக்கு என்னமோ தோணுது சூப்பர் எயிட்ல இருந்து அவரோட டோர்னமெண்ட் இது மாறப்போகுதுன்னு. அண்ட் ஒன் மோர் கீ ஃபேக்டர், தேர் வில் பி a difference, a man which will create a difference between the two teams will be Varun Chakravarti. Trust me, Varun Chakravarti is going to have the ball of a time. கலக்க போறாரு. எஸ்பெஷலி நீங்க சொல்ற மாதிரி ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ஒரு டீமை டை டவுன் பண்ண முடியும்னா அது வருண் சக்கரவர்த்தியால் தான் மட்டும்தான் முடியும். சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா இஸ் கோயிங் டு பிளே த கீ ஃபேக்டர். இந்த ரெண்டு பேர்னால மட்டும்தான் ஐ எம் கோயிங் வித் ஸ்லைட்லி ஸ்லெண்டர் லீட் ஆஃப் 57-43 டு இந்தியா. இதுதான் என்னோட எட்ஜ். அண்ட் கேம் சேஞ்சர்ஸ்க்கு போயிடலாம். இட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். தேர் இஸ் a lot of good players. இந்த கேம்ல பர்டிகுலர்லி இந்த வென்யூல இந்த கண்டிஷன்ஸ்ல நீங்க யாரு கேம் சேஞ்சரா இருக்க போறாங்க? ஒன் ஃப்ரம் ஈச் டீம். டெஃபினட்டா என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வில் பிக் சூரியகுமார் யாதவ். பர்டிகுலர்லி வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது அப்படின்னா அவர் அன்செட்டில் பண்றதுக்கு ஸ்பின்னர்ஸ் யாரும் கிடையாது. அதே மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல த்ரெட்டனிங்கா இருக்கிற ஒரு போலிங் யூனிட்டும் இது கிடையாது. அப்படின்றதுனால பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்ணலன்னா செம கிழி கேசவ் மகாராஜ்ல விட்டு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லயும் அவுட் சைட் போய் ஸ்வீப் பின்னிடுவாரு. ஸோ ஐ எம் பேங்கிங் ஆன் சூரியகுமார் யாதவ். அங்க வந்து அந்த பவர் பிளேல கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் வந்து ஒட்டகச்சிவிங்கியில பாதி இருந்துட்டு 12 அடி இருந்து ரிலீஸ்ல இருந்து போடுறாரு. செங்குத்தா தாவாங்கட்டைக்கே வரும் மார்க்கோ ஆன்சன் போட்டா. அதே மாதிரி பேட்ல வேற ஸ்ப்ரிங் வச்சிட்டு இருக்காரு. நம்பர் 7 ஆடுறாரு. பட்டுச்சுன்னா if he bats 12 to 13 balls, he can score 30 runs. So it's going to be an all-round package. My pick from India is Suryakumar Yadav, and from South Africa, Marco Hansen. நீங்க வருண் சக்கரவர்த்தி தான் இந்தியால இருந்து பிக் பண்ண போறீங்கிறது ஊருக்கே தெரியும். ப்ளீஸ் கண்டினியூ வித் யுவர் சாய்ஸ். இல்ல நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் மாத்திரம்ல. அதனால ஐ எம் கோயிங் டு கோ வித் 2 ஏவும் 2 ஓப்பனிங் பேட்டர்ஸ். அபிஷேக் சர்மா. எப்பவுமே ஒண்ணுதாங்க. நீங்க வந்து நீங்க ஸ்டாண்ட் அவுட்டா தெரியணும்னா நீங்க கணிச்சு போடணும். பீடோ எப்பவுமே சொல்லுவாரு, நம்பர்ஸை வச்சு கண்ணால அளந்து எடுக்கிறத விட நம்பர்ஸை வச்சு எடுக்கிறது வேலைக்கு ஆகாது. கண்ணில் உனக்கு தெரியணும் இந்த கேம் அவர் அடிக்க போறா மாட்டாரான்னு. ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி அபிஷேக் சர்மா ஷோ டுமாரோ, சாரி ஆன் சண்டே. அபிஷேக் சர்மா நான் போறேன் ஃப்ரம் இந்தியா. அங்க இருந்து தி எவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹூ கேன் பிளே ஸ்பின் வெரி வெல், ஐடன் மார்க்ரம். இவங்க 2 பேர் தான் என்னோட பிக்ஸ் ஃப்ரம் திஸ் கேம். அண்ட் நம்மளோட சூப்பரான செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். இப்போ ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்ல நிறைய கமெண்ட் வருது. போன வாட்டி கொஸ்டின் கேட்டவர் வந்து ஒரு டிஷர்ட்டே கேட்டாரு. நான் தான் கரெக்டான கொஸ்டின் கேட்டேன் பீடாக். மரியாதையே எனக்கு அந்த டிஷர்ட் தயவு செஞ்சு எடுத்து பார்சல் பண்ணி ரெடியா வச்சிருங்க அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 3 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். முதல் கொஸ்டினுக்கு போயிடலாம். கௌஷிக் பாலாஜி 3602. Hi, Pidok sir and Vicky bro. In Super 8 of this tournament, India is going to face South Africa and West Indies in Ahmedabad, in Kolkata respectively. South Africa played 3 matches in Ahmedabad and West Indies played 3 matches in Eden Garden. Do you think it is an advantage for India since the opposition could have gotten used to the conditions? Wow, beautiful question. இதெல்லாம் எனக்கே தெரியாது அவங்க 3 பேர் அந்த மாதிரி ஆடி இருக்காங்களான்னு சொல்லி. என்ன சொல்றாரு, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஆட போறாங்க இந்தியா. சவுத் ஆப்பிரிக்கா 3 கேம் அகமதாபாத்ல ஆடிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் 3 கேம் கொல்கட்டால ஆடிருக்காங்க. இந்தியா ஒரு கேம் தான் ஆடி இருக்காங்க. அங்க இந்தியாவுக்கு அட்வான்டேஜா இல்ல டிஸ்அட்வான்டேஜா? ஏன்னா இந்த டீம் 3 கேம் ஆடி இருக்காங்க. கண்டிஷன்ஸை நல்லா படிச்சு வச்சிருப்பாங்க. பீடா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இஸ் அ வெரி குட் கொஸ்டின். 3 மேட்ச் அவங்க ஆடி இருக்காங்கும் போது பவுன்ஸ் எவ்வளவு இருக்கு, ஸ்லோனஸ் ஆஃப் த பிட்ச் இருக்கா, என்ன அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் கிராக் பண்ண முடியும். அவர் கேட்குற கொஸ்டின் கரெக்டு. ரெண்டாவது, சவுத் ஆப்பிரிக்கா வில் பி ரிலேட்டிவ்லி ஃப்ரெஷ் பிகாஸ் ஆஃப் நோ டிராவல் வாட்ஸ் எவர். நான் ஒன்னே சொல்றேன், நான் ஒரு 10 வேர்ல்டு கப் இருந்திருக்கேன் நான். ஓகே, ஐபிஎல்ல ஒரு 12 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். இந்த டிராவல் பண்ற மாதிரி உங்களை கொல்றது எதுவுமே கிடையாது. நீங்களும் டிஎன்பிஎல்லாம் இருந்திருக்கீங்க. ஈவன் தோ அது பஸ் ஜேர்னியா இருந்தாலும் இங்கேருந்து திருநெல்வேலி, அங்கேருந்து திண்டுக்கல், கோயம்புத்தூர், சேலம்னா இந்த பாடி வந்து மென்டலி பிசிக்கலி ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அந்த அட்வான்டேஜும் அவங்களுக்கு இருக்கும். ஒன்னே ஒன்று, அவங்க ஆடுறவங்க யாரு அப்படின்னா அதுல வந்து நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் பிறந்து அவங்க தொட்டில தாளாட்டி பாலாட்டி பேர் வச்சு இருக்காங்க அகமதாபாத்ல. அவங்க ஐபிஎல் வருஷா வருஷம் ஆடுறாங்க. எல்லா இதுலயும் வந்து பைலேட்ரல் சீரீஸும் அங்கேயே ஆடுறாங்க போது, இஃப் தீஸ் 2 countries are playing against some other foreign country which haven't played there, obviously you are right. அவங்க டிவில தான் பார்ப்பாங்க.
nothing better than going there and have a knock at the venue where you are going to play an important match. If the opposition is against India, there is certainly an advantage, but you are playing against India where they are playing 47 home games in Kolkata. Every team would have played in Kolkata, every team would have played in Ahmedabad. Or similar, they would have been from Kolkata for playing for KKR. Few of them would have been coming from Gujarat Titans. When you play against India, I would definitely nullify that advantage. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆனஸ்டா ஒன்று தான் சொல்லுவேன். ஒவ்வொரு தடவையும் சவுத் ஆப்பிரிக்கா ஏன்னா அவங்களுக்கு வேர்ல்டு கப்ல லக்கே கிடையாது. 2023 வேர்ல்டு கப்லயும் எல்லா வென்யூவும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேவரபிளா செம பாட்டாவா நிக்காத பிச்சா அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஆல் அதர் டீம்ஸ் ஆர் டிராவலிங். நான் ஒரு பிக்சரை போடும்போது என்ன பண்ணும், எல்லா டீமும் ஈக்குவலா 3 or 4 வென்யூஸ் டிராவல் பண்ற மாதிரி இருக்கணுமே வழிய, ஒரு டீம் வந்துட்டு இப்போ ஒரு 3 மேட்ச் அகமதாபாத்ல ஆட்டு, ஒரு மேட்ச் டெல்லியில ஆட்டு, திருப்பி அகமதாபாத்துக்கு வராங்க அவங்க. அப்படிங்கும்போது there is definitely an advantage for South Africa, but when it comes to playing the home team, I don't feel that advantage is going to be any threat at all, because India know the conditions more than them. If please, if you really feel the explanation doesn't sound better, add on. நெயில் பண்ணிட்டீங்க பிடாக், எனக்கும் தெரிஞ்சு நல்லிஃபை ஆயிடும் அது. செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். விக்ரம் விக்ஸ் 1907 கேட்டிருக்காரு. ஹாய் பிடாக் அண்ட் விக்னேஷ் அண்ணா, மை கொஸ்டின் டு யூ இஸ் ரிகார்டிங் த ஸ்டாச்சு ஆஃப் கிரிக்கெட் as a global sport. I believe there is a long way to go before it becomes more competitive competitive among global nations like soccer or football. What are your 2-3 suggestions to the ICC growing cricket as a competitive global sport? பேசிக்கா என்ன கேக்குறாருன்னா, ரிகார்டிங் த ஸ்டேச்சர் ஆஃப் கிரிக்கெட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஐ பிலீவ் தேர் இஸ் a long way before it becomes like a ஃபுட்பாலோ இல்ல சாக்கர் அந்த மாதிரி வந்து ஒரு குளோபல் ஸ்போர்ட்டா மாறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஐசிசிக்கு வந்து இந்த க்ரோயிங் காம்படிட்டிவ் குளோபல் ஸ்போர்ட்டுக்கு நீங்க என்ன, வாட் ஆர் யுவர் சஜஷன்ஸ் கேக்குறாரு. அவர் கேட்கறது 100% ரைட்டு. இப்போ இட்டாலி வந்து அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி காமிச்சிட்டு போனான், நேபாள் அப்படியே தண்ணி காமிச்சிட்டு போனான். அதுக்கப்புறம் இந்த 2028 வேர்ல்டு கப் லீட் அப் ஃபார் தம்னு பார்த்தீங்கன்னா யாரோட ஆட போறாங்க? திருப்பி ஓமானோட ஆட போறாங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஆட போறாங்க, அதுக்கப்புறம் பாப்பா நியூ கினியோட ஆட போறாங்க. என்ன கத்துப்பாங்க? அவங்களுக்கு அந்த தே பிலாங் டு தட் ஸ்டாண்டர்டு. இஃப் தே கீப் ஆன் பிளேயிங் அமங்ஸ்ட் தெம்செல்வ்ஸ், மேக்சிமம் அவங்க என்ன பண்ண முடியும்? வேகமா ஓடி வந்து கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாய் துரத்தும் பாருங்க, அந்த மாதிரி துரத்த தான் முடியுமே ஒழிய உங்களால ஆளை பிடிக்கவே முடியாது. ஆள் ஓடி போடுவான். அப்படிதான் இங்கிலாந்து எல்லா மேட்சுமே ஓடி போயிட்டான். ஸோ அப்படிங்கும் போது இந்த அஸ்வினோடையே வந்துட்டு we have reflected it, to be very honest with you, second tier அப்படின்னு போட்டுட்டு இந்த டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸோட ஏ டீம் இந்த இட்டாலி, ஓமான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், நேபாள் இவங்களோட ஒரு பைலேட்ரல் சீரிஸ், ஒரு 7-8 பைலேட்ரல் சீரிஸ் நீங்க ஆட வைக்கணும். அப்படி அவங்கள நீங்க தயார் பண்ணீங்கன்னா they will have enough experience. எப்ப நீங்க கத்துப்பீங்கன்னா தோக்கும் போது தான் கத்துப்பீங்க. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்ப கத்துப்பாங்க, இப்ப கத்துன்ட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற டீமோட ஆடிட்டு 2028 வேர்ல்ட் கப் வருவாங்க, 2-3 டீமுக்கு தண்ணி காமிச்சு திருப்பியும் போவாங்க. ஸோ இந்த கதை வந்து இட் வில் கெட் ரிப்பீட்டட் ஆல் த டைம்ங்கும் போது there is no point. Only when you play teams which are stronger than you, you lose, you learn. இப்போ இதான் கத்துட்டு போவாங்க. கத்துட்டு போனோடனே என்ன பண்ணுவாங்க? இட்டாலி இஸ் கோயிங் டு பிளே அகேன்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இட்டாலி இஸ் கோயிங் டு பிளே அகேன்ஸ்ட் ஓமான், யுஏஇ. என்ன கத்துப்பாங்க? ஒண்ணுமே கத்துக்க மாட்டாங்கும் போது ஐசிசி ஹாஸ் டு ரியலி மேக் ஷூர், சாக்கர் அளவுக்கு நான் ஒரு 32 டீமை கட்டோத் கஜனா நான் கொண்டு வரேன்னா ஒரு செகண்ட் டயர் கொண்டு வந்துட்டு எல்லா டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸோட ஏ டீமோடையும் பைலேட்ரல் சீரீஸ், the 50 overs, also 20 overs, 30 மேட்ச் மினிமம் இவங்க டீமுக்குலாம் கொடுத்தாங்கன்னா when they get a qualification for 50 overs World Cup or T20 World Cup, they will be a force. இல்லைன்னா அவங்க எல்லாரும் நம்ம எல்லாம் ட்வீட் போட்டு இருக்க வேண்டியதான், பாவையா இட்டாலி, பாவையா நேபாள்னு. they have to do something and this is the best way to do that. Vicky, please add on your thoughts if I missed out on something. இல்ல, பிரில்லியன்ட் சஜஷன் பிடாக். ஐ ஹோப் ஐசிசி இஸ் வாட்சிங் சம்வேர், அஸ்வின் அண்ணா சேனல்லையோ இல்ல நீங்க பேசும்போதோ, வாட் எவர் இட் இஸ், த வாய்ஸ் இஸ் பீங் ஹர்ட். கண்டிப்பா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பான்னு நினைக்கிறேன். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. 3வது கொஸ்டின் செம கொஸ்டின். நானுமே ரொம்ப நாளா உங்களை நேர்ல பார்த்து கேட்கணும்னு நினைச்சிட்டு இந்த கொஸ்டின். குருஜி எஸ் 2342 கேட்டிருக்காரு. பேரை கேட்கும் போதே அவருக்கும் கொஞ்சம் பெரிய முடி இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டு பிடாக், ப்ளீஸ் கிவ் யுவர் ஹேர் கேர் டிப்ஸ். பிடாக் எனக்கும் கொஞ்சம் கொடுங்க பாருங்க, எல்லாம் போயிடுச்சு முடி. அது பக்கத்துல இருக்கிற கேளுங்க, அவர் தாங்க ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. விக்கி அண்ணாவை கேட்டிருந்தா ஒரு நல்லா இருந்திருக்கும்.
எனக்கு கண்ணு காது வாய் எல்லாம் போயிடுச்சு, இருக்கிறது இது மட்டும்தான். பட் ஓகே, நிறைய பேர் இதை கேட்டுட்டாங்க. இது எனக்கு சிரிப்பு வருது ஆக்சுவலி. பட் ஐ வாண்ட் டு ஆனர் தட் யூனோ சப்ஸ்கிரைபர் அண்ட் டெல் him தட் நான் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த ஜெல்லு கில்லெல்லாம் நான் போடவே மாட்டேன், கண்டிஷ்னர் போட மாட்டேன். கரெக்டாக இந்த சீயக்கா ஷாம்புவை வாரத்தில் ஒரு தடவை தான் தலைக்கு யூஸ் பண்ணுவேன். அதர் டேஸ் ஐ ஜஸ்ட் போர் வாட்டர் இன் மை ஹெட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இதெல்லாம் வச்சுட்டு அந்த கோம்பெல்லாம் ரொம்ப பார்த்து இது பண்ணுவேன். நிறைய எலக்ட்ரிக் கோம்பெல்லாம் இருக்கும், அதை வச்செல்லாம் வந்து இப்படி பண்ணுவாங்க. அதை எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால தான் என்னோட தலை அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஜெல்லு போட்டு பல 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 பலன்னு வைக்கணும்னு பார்ப்பாங்க. நான் பாருங்க வேலையை முடிச்சுட்டு கிரவுண்ட்லேருந்து நேராக வரேன், என்னோட ஹேர் இந்தியன் தாத்தா மாதிரி இருக்கு பாருங்க. இந்தியன் தாத்தாக்கு வந்து வெள்ளையா இருக்கும், எனக்கு வந்துட்டு ப்ரௌனா இருக்கு. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. தயவு செஞ்சு ஜெல்லு போடாதீங்க, கண்டிஷனர் போடாதீங்க, டெய்லி தலைக்கு ஷாம்பு போடாதீங்க. ஒன்ஸ் இன் அ வீக்கு சீயக்கா ஷாம்பு போட்டு பண்ணுங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் இதெல்லாம் வச்சு ரொம்ப பண்ணாதீங்க, முடி கொட்டவே கொட்டாது. நிறைய பேர் என் வயசுல இருக்கணும்னு சொல்லுவான், நிறைய பேர் சொல்லுவான், ஓ டே நீ உனக்கு முடி கொட்டணும்டா அப்படின்னு. அது நான் வேணும்னே என்ன பண்ணுவேன், இந்த அன்னியன் மாதிரி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு பிக்சர்லாம் அனுப்புவேன். அதான் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கலைன்னாலும் பரவாயில்ல மச்சி, உனக்கு வந்துட்டு முடி கொட்டணும்னுவான். கடைசி வரைக்கும் கொட்டாது. சிரிச்சுக்கிட்டே தான் இதை சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். லவ்லி. ஷியாக்கா ஷாம்பூ, ஷியாக்கா யூஸ் பண்ற பிராண்டிங் யாராவது, இஃப் யூ ஆர் ரெடி டு கொலாபரேட் வித் அஸ், வி ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். பீடா கண்டிப்பா பண்ணுவாரு, நாங்க நல்லா பண்ணி கொடுக்குறோம். ஸோ பிராண்டிங் இன்னைக்கு வந்துன்னா எங்களை ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க பீடா சேனல்ல. சூப்பர் பீடா. லவ்லி. ஒரு ஃபன் கொஸ்டினோட க்ளோஸ் பண்ணிருக்கோம் இந்த செக்மெண்ட்டை. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா கொஸ்டின்ஸ் கேளுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த மாதிரி ஃபன் கொஸ்டின் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அவர் டிஷர்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபன் கொஸ்டின்ஸை அனுப்பிச்சிட்டே இருங்க, நாங்க அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம், நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சூப்பரா இந்த செக்மெண்ட்டை முடிச்சு வச்சிங்க. அதே மாதிரி க்ளோசிங் தாட்ஸ் கொடுத்து இந்த வீடியோவோட ஒரு செம்ம கிளாஷ் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா. எனக்கு தெரியல, நீங்க வந்து உங்களோட உடம்பு ரத்தத்துல வந்து இந்தியா இருந்தாலும் மனசால நீங்க வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க, எவ்வளோ நெஞ்சில சுமக்குறீங்க சவுத் ஆப்பிரிக்காவை, எவ்வளோ வருஷமா கூட இருந்திருக்கீங்க. ஸோ ரெண்டு பேருமே நல்லா பண்ணணும் தான் உங்களுக்கு ஆசை இருக்கும். ஸோ க்ளோசிங் தாட்ஸ் கொடுங்க பீடா. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எட்ஜ் வந்து பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸு. இப்போ நான் வந்துட்டு ஒரு க்ளோஸ் எட்ஜ் 53-47 கொடுத்தேன். விக்கி வந்துட்டு இன்னும் நல்லா இது பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் 4 பாயிண்ட் மேலே கொடுத்துருக்காரு. பிகாஸ் ஈ ஆல்சோ ரெஸ்பெக்ட் சவுத் ஆப்பிரிக்கா. பட் கண்டிஷன்ஸ் படி இந்தியா ஹாஸ் டு பிளே பேட்லி டு லூஸ் டு சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 70 ரன் பவர் பிளேல வந்தா கூட இந்தியா ஹஸ் காட் பொட்டன்ட் வெப்பன்ஸ் டு புல் திங்ஸ் பேக். இதே அவர் சொல்லி எல்லாமே நடந்திருக்கு. கேம் சேஞ்சர் அவர் பிக் பண்ணா நடக்கும். அபிஷேக் சர்மா அவர் பிக் பண்ணியிருக்காரு. அப்படி இந்தியா ஒரு ராலிக்கிங் ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, who is going to stop them from the middle overs to death overs cult is going to be a biggest question. அதை யோசிச்சு தான் நான் இந்தியாவுக்கு எட்ஜ் கொடுத்தேன். பட் ஐ வில் சப்போர்ட் சவுத் ஆப்பிரிக்கா. நான் என்னைக்குமே ஒன்னே ஐ வில் ட்ரை டு ரிமைன் ஹானஸ்ட். வியூவர்ஸ் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு பாயிண்ட்ஸ் இது பண்ணணுன்றதுக்காக வந்தே மாதரம்னு சொல்லுவேன். இந்தியா தான் T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்க போது அப்போ சொல்லுவேன். சவுத் ஆப்பிரிக்காவை நீங்கள் ஆடும்போது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணவே கூடாது. இப்போ என்னோட பிளேட்டில் வந்து சாப்பாடு விழுறதுன்னா, இப்போ நான் ஜோனாஸ்பர்க்லேருந்து பேசிட்டு இருக்கேன், அதுக்கு நியாயமாக இருக்கணும். அப்படிங்கும்போது ஐ வில் ஆல்வேஸ் சப்போர்ட் சவுத் ஆப்பிரிக்கா. பட் ஐ ஃபர்ம்லி பிலீவ் India will still remain unbeaten at the end of the match. We'll come back and do a detailed review with your very own Blast Vignesh after the conclusion of the match. Until then, thanks a lot and bye-bye.